ஒரே நாடு ஒரே தேர்தலே நாட்டிற்கு வளர்ச்சி தரும். இந்தியாவில் நிதி நீதி தேர்தலில் மாற்றங்கள் வேண்டும். தேர்தலில் மாற்றம் இல்லாவிட்டால் கனவிலும் ஊழலை ஒழிக்க முடியாது என்று புதுச்சேரி ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காவல்துறை சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. இம்முகாமை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து பேசுகையில், மாற்றம் மட்டும்தான் மாற்ற இயலாது, மற்ற அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். காலத்திற்கு ஏற்ற நல்ல மாற்றங்களை நமதாக்கிக் கொள்ள வேண்டும். மாற்றம் நல்லதுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டவும் குற்றம் செய்தவர்கள் தப்பிக்க முடியாது என்ற சூழலை உருவாக்கவும் மாற்றம் இருக்க வேண்டும். தண்டிப்பதற்கு வழிமுறைகள் குறைவாகவே உள்ளது. இதனால் தான் சட்ட சீர்திருத்தம் அத்தியாவசியமாக உள்ளது. வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டனை பெறுவதை விட தப்பிப்பதே அதிகம். தொடர்ந்து இது நடக்கும் போது நல்ல அதிகாரி மனதில் கூட தொய்வு வந்துவிடும். இதனால் தான் சட்ட சீர்திருத்தங்கள் தேவை. குற்றம் சாட்டியவர்களை கடுமையாக தண்டிப்பதுதான் நல்லவர்களை காப்பாற்றும் முதல் வழி. வலிமையானவர்கள், சட்டத்திற்கு புறம்பாக நடந்தவர்கள், சொத்து சேர்த்தவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு தியாகி போல வலம் வருபவர்களை தண்டிக்கப்படும் நாள் இந்த மண்ணில் உருவாக வேண்டும். அப்போதுதான் நீதி நேர்மை நியாயம் மண்ணில் நிலைநாட்டப்படும். மகாத்மாவாக நடிப்பவர்களிடமிருந்து மகாத்மாக்களை காப்பாற்ற சட்டம் தேவைப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு 3 புதிய சட்டங்களை இயற்றியுள்ளது. புதுவை கஞ்சாவில் 0 ஆக வேண்டும். குழந்தைகள் போதைக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதே பெற்றோரின் அச்சமாக உள்ளது. இந்தியாவில் நிதி நீதி தேர்தலில் மாற்றங்கள் வேண்டும். தேர்தலில் மாற்றம் இல்லாவிட்டால் கனவிலும் ஊழலை ஒழிக்க முடியாது. தேர்தலில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்றோம். இதற்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டுமா என சமுதாயத்தில் எண்ணம் வேண்டும். அதிகமாக பணம் செலவழிப்பவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற நிலை உருவாக வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் கூட்பாடு போடுகிறார்கள். 1967க்கு முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்தது. நாடு கெட்டா போய்விட்டது. இன்று ஒவ்வொரு மாநில தேர்தல் பற்றி பேசுகின்றோம். மத்திய அரசு முதல் கடைக்கோடி பஞ்சாயத்து வரை ஒரே தேர்தலில் வாக்களித்தால் 5 ஆண்டுகள் நாட்டின் வளர்ச்சி பற்றி தான் பேசுவோம். ஜிஎஸ்டி பற்றி குறை கூறுகிறார்கள். நாடு முழுவதும் செக் போஸ்ட் இல்லாமல் வரி உயர்ந்துள்ளது. சீர்திருத்தங்கள் வராமல் சமுதாயத்தை சீர்படுத்துவது கடினம். சீர்திருத்தங்கள் சமுதாய நலனை மட்டுமே மனதில் கொண்டிருக்க வேண்டும். அது விவாதித்து முடிவெடுத்த பின் உண்மையான உணர்வோடு அமல்படுத்துவதாக இருக்க வேண்டும். இவைதான் மகத்தான மாற்றத்திற்கு வழிமுறைகள் என்றார். முன்னதாக போலீஸ் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் வரவேற்றார். தலைமைச் செயலாளர் சரத் சௌகான் சிறப்புரையாற்றினார். ஐஜி அஜித் குமார் சிங்லா, சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகத்திற்கு எதிராக இளநிலை உறைவிட மருத்துவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுவை தலைமைச் செயலர் டிஜிபி ஜிப்மர் இயக்குநர் உள்ளிட்டோருக்கு தேசிய பட்டியல் சாதி ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் ஜிப்மர் மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் உள்ளது. இங்கு பணிபுரியும் இளநிலை உறைவிட மருத்துவர்கள் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு எதிராக துன்புறுத்தல் குற்றச்சாட்டை எழுப்பி தேசிய பட்டியல் சாதி ஆணையத்திற்கு கடந்த ஜனவரி மாதம் புகார் அனுப்பினாராம். இதைத் தொடர்ந்து ஜிப்மர் நிர்வாகத்திற்கு தேசிய பட்டியல் சாதி ஆணையம் தரப்பில் விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற பொது மருத்துவ முதுநிலை படிப்பிற்கான தேர்வில் தோல்வியடையும் வகையில் பாரபட்சமாக வினாக்கள் கேட்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. இது குறித்து உண்மை கண்டறியும் குழுவை அமைத்துள்ளதாக ஜிப்மர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புகார்கள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு புதுவை தலைமைச் செயலர், காவல்துறை தலைமை இயக்குனர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், ஜிப்மர் இயக்குனர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இது தொடர்பான புகார்களை தேசிய பட்டியல் சாதி ஆணையம் நேரடியாக விசாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நோட்டீஸ் குறித்து ஜிப்மர் நிர்வாகம் 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் எனவும் ஆணையம் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. நெல்லித்தோப்பு அருந்ததிபுரம் பகுதியில் உயிர் தோழி இறந்த துக்கம் தாங்காமல் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி தனியார் நிறுவனத்தில் லோடு மேனாக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் வான்மதி வயது 17 அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை வான்மதி வீட்டு குளியலறை ஜன்னலில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் இது குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வான்மதியின் தோழி சாரத்தைச் சேர்ந்த கலையரசி வயது 17 இருவரும் ஒரே பள்ளியில் படித்து வந்துள்ளனர். இருவரும் உயிருக்கு உயிரான தோழியாக பழகி வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் கலையரசி உறுதலையாக காதலித்த காதலன் அவருடன் பேசவில்லை என்ற காரணத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை தாங்க முடியாமல் கலையரசியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில்
தோழியின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வந்த நாள் முதல் வான்மதி மிகவும் சோகமாக இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தனது தோழி குறித்து பதிவு செய்துவிட்டார். வீட்டில் யாரும் இல்லாத போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரியவந்தது. புதுச்சேரி கலைத்தீர்த்தாக்குப்பம் மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வியின் சாதனை புரிந்த பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை டிசிஎஸ் நிறுவன ஐஓடி மற்றும் டிஜிட்டல் என்ஜினியரிங் பிரிவு சர்வதேச மனிதவளத்துறை தலைவர் லக்ஷ்மண் பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கியும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மாணவர்களுக்கு விருது பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கு மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் நிர்வாக இயக்குநர் தனசேகரன் தலைமை வகித்தார். அவர் தமது உரையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் எந்த துறையில் எந்த நிலையில் பணிபுரிய நேர்ந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார். மேலும் பணியிடத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை திறம்பட கையாள திறமைகளை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தலைமை விருந்தினர் எம்பி லக்ஷ்மண் பிரகாஷ் உரையாற்றுகையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் பெற்றவர்கள் ஆகையால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் டிசிஎஸ் நிறுவனத்தின் சிறந்த செயல்பாடுகள், சான்றுகள் மற்றும் முன்னேற்றத்திற்கு உரிய வாய்ப்புகள் பற்றி விளக்கி கூறினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்புரையாற்றுகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி கூறினார். மேலும் பணி நியமன ஆணை பெற்று வேலையில் சேர இருக்கும் மாணவர்கள் நன்றாக பணிபுரிந்து அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண் வரவேற்புரை மற்றும் கல்லூரியின் நடப்பு கல்வி ஆண்டிற்கான சாதனை உரையாற்றினார். டிசிஎஸ் நிறுவன மனிதவளத்துறை அதிகாரிகள் ராஜலட்சுமி மற்றும் விமல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த கல்வி ஆண்டில் நடைபெற்ற 54 நிறுவன கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 360 மாணவ மாணவிகள் 586 பணி நியமன ஆணை பெற்றனர். அவர்களில் டிசிஎஸ் டிஜிட்டல், விட்டஷா, கார் டெக்னாலஜிஸ், ரெனால்ட், விஸ்டம், போசோன் போன்ற மிக சிறந்த பண்பாட்டு நிறுவனங்களில் 32 மாணவ மாணவிகள் ட்ரீம் வேலைவாய்ப்பு பெற்றனர். மேலும் முன்னணி நிறுவனங்களான டிசிஎஸ், காங்னிஷன், கேப்ஜிமினி, டெக் மஹிந்திரா, மொபைல், வால்டெக், இன்டெக்ரா சாப்ட்வேர், ஃபுட்ஸ்விங் என்டர்பிரைசஸ், பிரைம் அரோமா ஃபுட்ஸ், கெவின் கேர் ஃபுட்ஸ், த கரூர் வைசியா பேங்க், ESAF பேங்க், முத்தூட் பினான்ஸ், ICICI புரூடென்டல் போன்ற நிறுவனங்கள் மூலம் 333 மாணவ மாணவிகள் பணி நியமன ஆணைகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு அதிகாரி முனைவர் ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கையை வாசித்தார். இறுதியில் மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் வைத்தீஸ்வரன் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் ராஜகோவிந்தன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை தலைவர் முனைவர் கைலாசம், மயிலம் பொறியியல் கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி முனைவர் சதீஷ், MIT கல்லூரி டீன், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தனியார் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி குறித்து குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கல்வித்துறை அதிகாரியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கல்வித்துறை இயக்குநர் மற்றும் இணை இயக்குநர் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் புதுவையில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் அரசின் விதிமுறைகளுக்கு முற்றிலும் மாறாக 100% தேர்ச்சி காட்ட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை பல லட்சம் ரூபாய் செலுத்தி படித்த மாணவர்களை சரியாக படிக்கவில்லை என்று காரணம் கூறி கட்டாயமாகவும் பெற்றோர்களை மிரட்டியும் மாற்றுச் சான்றிதழ் பெற்று வேறு மிகப்பெரிய பள்ளியில் சேர வற்புறுத்துகின்றனர். இதனால் பெற்றோர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து ஏற்கனவே புகார் மனு அளித்துள்ளேன். ஆனால் தனியார் பள்ளி நிர்வாகங்கள் யாருடைய பேச்சுக்கும் செவி சாய்க்காமல் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தான் தூண்டித்தனமாக தற்போது மாணவர்களை 9ஆம் வகுப்பு தோல்வி அடைந்ததாக மாற்றுச்சான்று அளித்து அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இது போன்ற பள்ளிகளில் தொடர்ச்சியாக இந்த நடைமுறையை செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை இயக்குநர் ஆகியோர் இந்த ஆண்டு 9ஆம் வகுப்பு மாணவர் தேர்ச்சி விகிதம் குறித்து ஒரு குழு அமைத்து அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அனுப்பி உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் மாணவர்கள் நலம் கருதி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை எனது தலைமையில் நடத்துவேன் என ஓம் சக்தி சேகர் அந்த மனுவில் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில ஏனாமல் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் 2016 ஜூன் மாதம் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் ஆட்சி அமைந்தது. அப்போது சில மாதங்கள் இலவச அரிசி விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. 2021 முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பாஜக, NR காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. ஆனால் தேர்தல் அறிக்கையில் ரேஷன் கடைகளை திறப்போம் என்று கூறினர். ரேஷன் கடைகள் திறக்கப்படாததால் புதுச்சேரி அரசு வழங்கும் அரிசி மட்டுமின்றி
பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்ட அரிசியும் வழங்கப்படுவதில்லை என மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பெயரளவிற்கு பண பரிமாற்றம் அமல்படுத்தப்பட்டாலும் ஏழை நடுத்தர மக்கள் அதில் வரும் சொற்ப பணத்தில் வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து அரிசி வாங்கும் நிலையில் இல்லை. ஏனாமில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்யும் உரிமைப் பொருள் வழங்கல் துறையின் கீழ் இயங்கும் 21 ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ளன. கடைகளில் பணிபுரியும் வியாபாரிகள், ஊழியர்கள் என 40 பேர் வேலை இழந்துள்ளனர். தற்போது வேலையின்மை மற்றும் சம்பளம் வழங்கப்படாததால் இவர்களது குடும்பங்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளன. ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்குவதாக முதல்வர் ரங்கசாமி, குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்தே சரவணகுமார் ஆகியோர் வாக்குறுதி அளித்து 2.5 ஆண்டுகளாகியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். சமீப காலமாக பார்லிமெண்ட் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உயிரிழந்த தனது செல்ல நாய் ரெயின்போவுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி உடலை வீட்டிற்குள்ளேயே அடக்கம் செய்த உரிமையாளரின் செயல் வினோதமாக அமைந்துள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தைச் சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ராம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ராம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி, ராம்போவுக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ராம்போ நேற்று முன்தினம் திடீரென உயிரிழந்தது. ராம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்தில் தள்ளப்பட்டனர். மேலும் தனது செல்ல பிராணி ராம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினர். மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதே போன்று வீட்டில் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ராம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பினர். உறவினர்களும் மாலையுடன் வந்து ராம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினர். இதனையடுத்து ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதர் வைத்து ராம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தனர். இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி PRLC 47 சார்பில் ரோஸ்மு பல் மருத்துவமனை மற்றும் அரவிந்தர் கண் மருத்துவமனை இணைந்த இலவச பல் மற்றும் கண் சிகிச்சை முகாமினை நடத்தியது. புதுச்சேரி PRLC 47 சார்பில் ரோஸ்மு பல் மருத்துவமனையுடன் அரவிந்தர் கண் மருத்துவமனையுடனும் இணைந்து ஸ்வச் பாரத் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச பல் மற்றும் கண் சிகிச்சை முகாம், துப்புரவு பணியாளர்களுக்கு, புதுவை நகராட்சி ஊழியர்களுக்கும் ரோஸ்மா திருமண நிலையத்தில் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை PRLC 47 தலைவி பீனா ரோஜேஸ், செயலாளர் மீனாட்சி RS தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் சர்க்குலர் கௌரி லட்சுமி நாராயணன் முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் PUDA இயக்குனர் சக்திவேல், புதுவை நகராட்சி MHO ஆரத்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மருத்துவ முகாமில் 500 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் போதைப் பொருட்களை அளித்து ஆதாரங்களுடன் அதிமுகவினர் குற்றம் சாட்டியதால் சட்டசபை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தடையின்றி அனைத்து போதைப் பொருட்களும் கிடைப்பதாக புகார்கள் தொடர்ந்து எழுகின்றன. இந்த நிலையில் சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் சிறிய கடைகளில் கூட எளிதில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், கூல்லி போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக முதல்வர் ரங்கசாமியிடம் ஆதாரங்களுடன் புகார் அளித்தார். பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்பட்ட கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகே உள்ள சிறிய கடைகளில் இதனை வாங்கியதாக ஆதாரத்துடன் அன்பழகன் புகார் கூறினார். இதனை பார்த்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், சுற்றுலா பயணிகளை குறிவைத்த போதை கும்பல் தற்போது மாணவர்களை குறிவைத்துள்ளதாகவும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றார். சென்னை விமான நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளது. அதில் அனுப்புனர் விலாசம் புதுச்சேரியில் இருப்பதால் அரசு உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளியை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அன்பழகன் தெரிவித்தார். லெனின் வீதியில் ஆமை வேகத்தில் நடக்கும் சாலை கழிவுநீர் மேம்பாட்டு பணிகளால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி குயவர்பாளையம் லெனின் வீதியில் 300க்கும் மேற்பட்ட வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் அமைந்துள்ளன. மருத்துவமனைகள், பள்ளிகள், உணவகங்கள், தங்கும் விடுதி, பல்வேறு நிறுவனங்களும் உள்ளன. எப்பொழுதும் பிஸியாக இருக்கும் லெனின் வீதியில் பாதாள சாக்கடை, கழிவுநீர் வாய்க்கால் சாலை பணிக்காக 3 கோடியில் டெண்டர் விடப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பரில் பணிகள் தொடங்கியது. முதற்கட்டமாக சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால்களை ஆழப்படுத்தும் பணி தொடங்கியது. அதன் பிறகு புதிதாக கழிவுநீர் வாய்க்கால்கள் கட்டப்பட்டு அதன் மீது கான்கிரீட் சிமெண்ட் ஸ்லாப் போடப்பட்டு வருகிறது. 6 மாதங்கள் முடிந்த நிலையிலும் இப்பணியானது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மந்தமான பணிகளால் இந்த வீதிகளில் உள்ள கடைகளில் வியாபாரம் முடங்கி போய் உள்ளது. மேலும் சாரம், காமராஜர் சாலையையும் திருவள்ளுவர் சாலையையும் இணைக்கும் முக்கிய சாலையாக லெனின் வீதி இருக்கிறது.
புதிய பேருந்து நிலையம் செல்ல லெனின் வீதியை பயன்படுத்துகின்றனர். அதேபோல் இப்பகுதியில் உள்ள பலருக்கும் நகரில் வசிக்கும் மக்களுக்கும் லெனின் வீதி முக்கியமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பல மாதமாக ஆமை வேகத்தில் பணிகளை மேற்கொண்டு வருவது பொதுமக்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளிவந்துள்ள இங்கு நான் தான் கிங் என்ற படத்தின் கட் அவுட்டிற்கு 5 லிட்டர் சந்தன அபிஷேகம் செய்து படம் பார்க்க வந்தவர்களுக்கு பழாப்பழம் கொடுத்து புதுச்சேரி சந்தானம் ரசிகர்கள் அசத்தியுள்ளனர். நடிகர் சந்தானம் நடித்து இன்று நாடு முழுவதும் இங்கு நான் தான் கிங் என்ற திரைப்படம் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள ராஜா திரையரங்கு மற்றும் PVR சினிமாவில் சந்தானம் படம் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர்கள் மன்றம் சார்பில் புதுச்சேரி மாநில தலைவர் அருண் தலைமையில் சந்தானம் கட்டவுட்டிற்கு மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5 லிட்டர் சந்தனத்தை கொண்டு சந்தன அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதனையடுத்து முதல் காட்சியை படம் பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டை வழங்கியதுடன் தலா ஒருவருக்கு ஒரு பழாப்பழத்தை பரிசாக வழங்கினர். இது குறித்து புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற தலைவர் அருண் கூறும் பொழுது, இயற்கை வளத்தை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் இன்று சந்தானம் நடித்த படத்தை பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பலாப்பழம் அன்பளிப்பாக வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் சந்தானம் நடித்து வெளியான இங்கு தான் கிங் என்ற திரைப்படத்தை காண வந்தவர்களுக்கு ரசிகர் மன்றம் சார்பில் பலாப்பழம் கொடுத்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. RLB பேரவையின் மாநில இளைஞரணி நிர்வாகிகள் பட்டியலை நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் ஒப்புதலோடு மாநில தலைவர் சிவகுமாரன் வெளியிட்டார். புதுச்சேரி RLB ஜனநாயக பேரவையின் தொகுதி அமைப்பாளர்கள், மாநில மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞரணி அமைப்பாளர்களும் பேரவையின் மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலும் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன் RLB பேரவைக்கு மாநில இளைஞரணி மாநில நிர்வாகிகளின் பட்டியலை தயாரித்து அதனை மாநில தலைவர் சிவகுமாரனுக்கு பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் சிவகுமாரன் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் ஒப்புதலோடு மாநில இளைஞர்களின் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டார். அதில் RLB பேரவையின் மாநில இளைஞரணி தலைவராக இதுவரை மாநில அமைப்பாளராக செயல்பட்ட ரவிவர்மன் அவர்களையும், துணைத் தலைவர்களாக நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த சீனிவாசன், தட்டாஞ்சாப்பட்டி தொகுதி மணிகண்டன், மங்களம் தொகுதி திவ்யா ராஜன், வில்லியனூர் தொகுதி வடிவேல், பொதுச் செயலாளர்களாக மணவெளி தொகுதி முருகராஜ், காமராஜ் நகர் தொகுதி சுதாகர், பொருளாளராக வில்லியனூர் தொகுதி சுரேந்தர், செயலாளர்களாக ஏம்பலம் தொகுதி பிரபு, கதிர்காமம் ரவிக்குமார், அரியாங்குப்பம் அரவிந்த்ராஜ், காமராஜ் நகர் சுதாகர், துணை செயலாளர்களாக மணவெளி தொகுதியை சார்ந்த சந்திரசேகர், கதிர்காமம் சத்யநாராயணன், காமராஜ் நகர் விக்னேஷ், காலாப்பட்டு மணிகண்டன் ஆகியோர் மாநில நிர்வாகிகளாகவும் 10 பேர் கொண்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்ட மாநில இளைஞரணி நிர்வாகிகள் அனைவரும் ரவிவர்மன் தலைமையில் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர். தொடர்ந்து 17வது நாளாக பதிவு செய்த மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களை தொடர்ந்து 17 நாட்களாக வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி மாணவர்கள் நன்கு படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் தந்தை இல்லாத மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக பெயர்களை பதிவு செய்தால் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து தரப்படும் என அவர் உத்தரவாதமும் அளித்துள்ளார். உழவர்கரை தொகுதி முழுவதும் அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதி முழுவதும் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மக்களுக்கு பல்வேறு மக்கள் நலப்பணிகள் மற்றும் சமூக பணிகள், நலத்திட்டங்கள் என தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அப்பகுதி மக்களுக்கு யாருக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை உடனே வழக்கறிஞர் சசிபாலன் செய்து கொடுத்தும் வருகிறார். இந்நிலையில் தற்போது உழவர்கரை தொகுதி முழுவதும் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை மணிகண்டனுடன் சேர்ந்து இந்த இலவச ஆம்புலன்ஸ் திட்டத்தை வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். கம்பன் நகர் 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் முன்னிலையில் ஆம்புலன்ஸ் சேவையை வழக்கறிஞர் சசிபாலன் அறிமுகம் செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தொகுதி முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், சசிபாலன் பேரவை நிர்வாகிகள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.